நேற்று என்ன பார்த்து வந்தோம் என்றால், சாத்தான் என்ன செய்வான் என்றெல்லாம் பார்க்கும்பொழுது, அவன் இந்த போலி மேய்ப்பர்களை பயன்படுத்தி, these men who the prophecy calls the counterfeit shepherds have operated quietly and methodically. They do not preach heresy in the open. அப்படி சாத்தானுடைய வேலை என்னன்னா, தப்பறையை வெளிப்படையாக போதிக்க மாட்டான். அடுத்தது, they twisted gently in documents. They twisted gently the documents. அப்படி வச்சுங்க. அப்ப கோட்பாடுகளை மாற்றி அமைப்பது தெரியாமல், அவன் ஜென்ட்லினா அப்படி மாற்றி அமைப்பது தெரியாமல் மாற்றி அமைத்து விடுவார்கள். அடுத்தது, அது சாத்தானுடைய வேலை, டாக்டரினை மாற்றி அமைப்பது. அடுத்தது, கல்ச்சரையும் அது மாதிரி மாற்றி அமைப்பது தெரியாமல் மாற்றி அமைப்பது, அதுவும் சாத்தானுடைய வேலை. கை தூக்கி ஜெயிப்பது என்றெல்லாம், கை தட்டி ஜெயிப்பது, கை தூக்கி ஜெயிப்பது எல்லாம் கல்ச்சர் மாற்றம். பிரைசலா சொல்வது ஒரு விதத்தில் கல்ச்சர் மாற்றம், சாத்தானுக்கு வந்தது. அடுத்தது, they twisted gently in liturgy. சரியா? லிட்டர்ஜிலையும் என்ன செய்கிறார்கள்? ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சாத்தான் உடைய வேலையை செய்கிறார்கள். இதெல்லாம் மாதா சொல்லிட்டு வராங்க. அடுத்தது, they raise statues, அப்படின்னா they raise idols to the earth. இதெல்லாம் செஞ்சு என்ன செய்யறாங்க? இந்த புது கருத்துக்கள்லாம் கொண்டு வந்து அவர்கள் சில வழிபாடு செய்ய வைப்பது சாத்தானுடைய வேலை. அடுத்தது, they replace sacraments with sentiment. இதெல்லாம் நேற்று பார்த்தோம். சாக்ரமெண்ட்னா திருவருட்சாதனங்கள் பேசப்படும் இடத்தில், கவனிக்கப்பட வேண்டிய இடத்தில் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது அப்படி மனசுக்கு பிடிச்ச செயல்கள் அப்படின்னு வச்சுங்க. மனசுக்கு பிடிச்ச செயல்களை திருவருட்சாதனங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வைத்து செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் நேற்று பார்த்தோம். அடுத்து இன்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், dismantle the altar of sacrifice with words. பாருங்க, அதெல்லாம் வந்து நான் சொல்ல முடியாமல் தவிர்த்த வார்த்தையின் கோர்வைகள். இந்த கோர்வைலாம் எனக்கு கிடைக்கல, அதனால ஏதோ பெதற்றி கொண்டு வந்து அதை பேசின, அது பெதற்றல் போன்றெல்லாம் இருந்தது ஒரு சிலருக்கு. மாதா அதை தெளிவாக எடுத்து சொல்றார்கள். எப்படி? they dismantle the altar of sacrifice with words. என்ன மாதிரி வேர்ட்ஸ்? altar of sacrifice உங்களுக்கு தெரியும், பலிபீடம். பலிபீடத்துல மாற்றி அமைச்சு, அதாவது பலிபீடத்தை வந்து என்னவா இருக்கணும்? பலிபீடம் என்றால் உடன்படிக்கையின் மேஜையாக இருக்க வேண்டும். உடன்படிக்கை செய்யும் மேஜை அப்படின்னு சொல்லலாம். அதை மாற்றி அமைச்சு வார்த்தைகள், அதான் சென்டிமெண்ட் வந்து வார்த்தை இருக்கா, அதை திருப்பி ஆங்கிலத்தில் சொல்லிட்டு வருகிறேன். dismantle the altar of sacrifice with words like progress and unity. பாருங்க, progress அப்படின்னா இந்த முற்போக்கு சிந்தனை இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகளாலும், சமாதானம் இருக்க வேண்டும். எப்படி? அவங்களோட சமாதானமா போகணுமா? ஒரு ஃபாதரு இப்போ மனம் மாறிட்டார், ஆனால் அப்போது சொன்ன பொழுது பிரைசலாட் சொல்லாதீங்க, அது வந்து தப்பு என்று ஒரு குருவிடம் சொல்கிறோம். அதற்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், பதில், இது வந்து என்ன பிறர் சிநேகம் செய்யக்கூடாது என்று சொல்கிறீர்கள், நான் அவர்களை நேசிக்கிறேன். அவர்களை இந்த எவர் வந்து கடவுள் உறவு வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் அல்லவா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். உங்களிடம் பிறர் சிநேகம் இல்லை, என்னிடம் பிறர் சிநேகம் இருக்கிறது, அதனால தான் பிரைஸ் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு வாதம் வைத்தார். அப்ப அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு யூனிட்டி, ஒரு சமாதான முயற்சி செய்ய பார்க்கிறார். அந்த சமாதானம் கடவுளுக்கு ஏற்புடைய சமாதானமா என்று அவர் கவலைப்படவில்லை. இப்ப காலத்தில் தெரிந்ததும் மனம் மாறி இப்போதெல்லாம் பிரைஸ் சொல்வதில்லை என்று சொல்கிறார். எவ்வளவு ஒன்றுன்னு தெரியல, ஆனா சொல்லும் வரை, அவராக சொல்லும் வரை அது உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்வோம். இப்ப இந்த போப்பாண்டர் கூட வந்ததும் எனக்கு வந்து சமாதானம் தான் முக்கியம், எல்லாரும் கை தட்டினாங்க. சரியா? நேற்று கூட லைட்டா சொன்னேன் இதுக்கு முந்தைய நிகழ்ச்சிகளில். அவர் வந்த பிறகும் கூட பயந்தோம், எங்க இவர் அந்த ப்ராக்ரஸிவ் அந்த குரூப் சேர்ந்தவராக இருப்பாரோ, முற்போக்கு குரூப் என்று சொல்கிறோமல்ல, முற்போக்குவாதிகள் பழமைவாதிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப இவர் முற்போக்குவாதியாக இருந்து திருச்சபை எங்கே முற்போக்கு இந்த இதெல்லாம் செய்வாரோ, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் சொன்னோம் அல்லவா, இதெல்லாம் இவர் செய்து விடுவாரோ என்று பயந்தோம். என்ன மாதிரி? அதாவது ஹெரசி, டு பிரீச் ஹெரசி நாட் இன் ஓப்பன் அப்படிங்கிறத, அதை வந்து ஹெரசியை ஓப்பன்ல பிரீச் பண்ண அலோவ் பண்ணலாம். ஒரு ஒரு போப்பாண்டவர் தவறாக வந்து விட்டார். அடுத்தது டாக்டரினை ட்விஸ்ட் பண்ணலாம், கல்ச்சரையும் ட்விஸ்ட் பண்ணலாம், லிட்டர்ஜியையும் சொல்லலாம். ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து ஒரு அந்த போப்பாண்டவர் என்ன சொல்லலாம்னா, இனி யாருமே வந்து ரோமன் மிஷன் எல்லாம் கடைபிடிக்க வேண்டியதில்லை
அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு செது கூட ஏதாச்சும் சொந்த ஜபம்லாம் இருந்தாலும் சேர்த்துங்க. இதெல்லாம் அந்த முற்போக்குவாதிகள் அனுமதிப்பது. சொந்த ஜபத்தை சேர்த்துங்க. இந்த டாக்ஸாலஜி உதாரணத்துக்கு பார்த்தால் ஒரு காலத்தில் இப்போ சில பங்குகள் எல்லாம் இருக்கிறது. நற்கரணை தூக்கி வச்சுட்டு இவர் வழியாக இவர் வழியில் பாடுவாங்க இல்லையா, அப்போ பொதுமக்களையும் சேர்த்து பாட சொல்வார்கள். நீங்களும் பாருங்க. அது பெரிய தமிழ்நாடு அளவில் எல்லாரும் பாடிட்டு இருந்தாங்க. அப்ப தஞ்சாவூர்ல இருந்த ஆயர் தான் முதலில் அதை சொல்லி தந்தார். இல்ல நீங்கள்லாம் பாடக்கூடாது, அது நாங்கள் தான் குருமார்கள் தான் பாட வேண்டும், அந்த இடம் மிசில்ல பொதுநிலையினர் பாடுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி சர்க்குலர் அது சிறுக சிறுக இப்ப செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதை மீறி இன்றும் பல இடங்களில் பாடுகிறார்கள். அது மாதிரி இவர் திடீர்னு லிட்டர்ஜி ட்விஸ்ட் பண்ண கூட அனுமதிக்கும் ஒரு திருத்தந்தையாக இருந்து விடலாம் என்ற ஒரு பயம். அதே மாதிரி ஐடில் வர்ஷிப்பை அலோவ் பண்ணக்கூடிய, அதாவது சொந்த கருத்துக்களை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அலோவ் பண்ணக்கூடிய திருத்தந்தையாக மாறிவிடுவாரோ என்ற பயம் இருந்தது. அதே மாதிரி ரீப்ளேஸ் சாக்ரமெண்ட்ஸ் வித் சென்டிமெண்ட், சென்டிமெண்ட் தான் முக்கியம், சாக்ரமெண்ட்லாம் முக்கியம் இல்லைன்னு ஒரு திருத்தந்தை சொல்ல இடம் இருக்கலாம் அப்படின்னு பயந்தோம் இந்த திருத்தந்தை வந்ததும். அப்ப அதேதான் அடுத்த dismantle the altar of sacrifice with words like progress and unity. அது சமாதானம் தான் எனக்கு முக்கியம் தோணுன்னா எங்க திருப்பலிக்கு முக்கியத்துவம் காணாமல் போயிடுவாரோ என்று பயந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் இவர் பாத்திமா ரகசியத்தை படித்து பார்த்ததும் தான் இவர் மாறி தன்னை மாற்றிக்கொண்டார் என்பது போல் சந்தேகப்பட்டோம். அடுத்து அதன் விளைவாக தான் டாக்லேயிடமும் இந்த 3வது ரகசியத்தை கொடுத்து படிக்க சொல்லி அவரும் மனம் மாறினார் என்றும் பார்த்தோம் இல்லையா. அப்ப இந்த போலி மேய்ப்பர்கள் என்னாச்சுன்னா, இவர்களை குறித்து அன்னை மரியாதை ஏதோ சொல்லி வரும்போது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், Our Lady saw them, she called them by name அப்படின்னு வரும்போது தான் டாக்லே வரார். Because within that letter was not just a message, but a list of names. Some names were coded, hidden in Marian symbols and scriptural echoes. The one who walks beside the dragon, the man who silences the lampstand, the shepherds who forgets the sheep. அப்படின்னு போகுது. இதெல்லாம் நாளை பார்ப்போம்.